ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேன். எப்போதுமே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் ஃப்ரையாக இருக்கட்டும், சிக்கன் 65 இருக்கட்டும், இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் ரெடி பண்ணுவேன். ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகாய்த்தூள், உப்புத்தூள் இது 2 மட்டும் தாங்க சேர்ப்பேன். ஏன்னா அந்த மீனோட வாசம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு மேக் பண்ணுறது பழக்கம். அதே நேரத்தில் சிக்கன் 65 இருந்தால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ளஸ் தயிர் இதெல்லாம் சேர்ப்போம். நார்மலாக எந்த ஒரு சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கிரேவி மெத்தட்ஸில் மேக் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி ஃப்ரை மெத்தட்ஸில் மேக் பண்ணும்போதும் சரி, பெசரி வச்சுட்டு மேக் பண்ணுங்கள். அது டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். செகண்ட் ஒன் வந்து இந்த ஃப்ரை பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு வந்து பேனை பொறுத்த வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வேக்காடுகள் வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டான மெத்தட்ஸில் இருக்கும். ஆயிலும் அதிக அளவில் எடுக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் வந்து அதிகமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு சிக்கனோ ஃபிஷ்ஷோ ஃப்ரை பண்ணும்போது அதிக அளவில் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் கொடுத்தே வேக வச்சு எடுக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் நமக்கு வேக்காடு கரெக்டாக நிதானமான பக்குவத்தில் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை செஞ்சேன். ஸோ இந்த மெத்தட்ஸில் மேக் பண்ணேன். ஜஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ.